நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இனிய காலை வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான ஒரு நாள், புதிய நாள். நாங்களும் மகிழ்ச்சியோட தான் இங்க அமர்ந்திருக்கின்றோம். காரணம் உங்களுடைய கதைக்காக. ஸோ இன்னைக்கு அந்த கதையில் நடந்த ஒரு நிஜமான ஒரு நிகழ்வு நான் சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பத்திரிகையாளர் பகிர்ந்து கொண்ட உண்மை நிகழ்வுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா பகிர்ந்து கொண்டார். அந்த விஷயத்தை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போரூரில் இருக்கிற ஃபாதர் பால்சாமி ஒரு டைம் வந்து ஒரு ஒரு 2-3 வாரங்கள் முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரியான தீமில் வேணும் அப்படிங்கிறப்ப தேடும்போது இந்த காணொலி காட்சி கண்ணில் பட்டுச்சு. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு மகன், அவங்க ஒய்ஃபோட குழந்தைகளோட அவர் என்ன அங்கே அப்படின்னா அவர் செட்டில்டு. அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையான சகல வசதிகளோடு கூடிய ஒரு நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அவங்களுடைய மருந்து மாத்திரைகள்ல இருந்து எல்லாமே வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. கிராசரிஸ், கேஸ் சிலிண்டர், இபி பில் கட்டுறது எல்லாத்தையும் அவங்க அப்பாங்க அங்கேருந்து என்ன பண்ணுறது கரெக்டாக பக்காவாக என்ன பண்ணியிருக்காரு பார்த்து. அது எந்த ஒரு குறையும் அவர் என்ன பண்ணது கிடையாது, வச்சதே கிடையாது. அவங்களுக்கு போதுமான பணம் தேவைக்கு பணத்தை அனுப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மெடிசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மெடிசன்ஸ் செக்அப் பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாமே டோர் ஸ்டெப் அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணும் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணிருக்காரு பார்த்து வச்சிருக்காரு எல்லாமே. ஏன்னா பக்கத்தில் இவர் இல்லை, ஒரே ஒரு பையன், அவர் என்ன பண்ணுறாரு ஃபாரின்ல இருக்கிறார். அப்போ ஒரு நாள் எப்பவும் போல் லேண்ட்லைனில் பேசுகிறப்போ லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணால் லேண்ட்லைன் யாரும் பிக்கப் பண்ணல, செல்லுக்கு ஃபோன் பண்ணால் செல்லு சுவிச் ஆஃபில் இருக்குது. அப்போ என்னாச்சு, 2 நாள் 3 நாள் ஆனால் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டார். என்னடா செல்லும் சுவிச் ஆஃபில் இருக்குது, லேண்ட்லைனு பிக்கப் பண்ணல, அவங்க தனியாக இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு வர வழியில் ஃபுல்லாக அவங்களுடைய மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் நடந்திருக்காது, அப்பா அம்மா நல்லா தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாது. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏதோ ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே அப்படி தான் தோணுது. அப்போ அவங்க வீரோட இருக்காங்க இல்லையாங்கிற ஒரு பயத்தோட என்ன பண்ணுறாரு வராரு. வந்து பார்த்தா வீடு என்ன இருக்கு, வெளிப்புறமாக பூட்டப்பட்டு இருக்கிறது. இது கூட கொஞ்சம் பயமாச்சு, பூட்டிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியலையே, என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, எப்படி அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருந்து போகிறப்போ இந்த லெட்டரை வந்து யாராவது தேடி வந்தாங்கன்னா கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டப்போ நான் அவரோட பையன் அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கோ, அப்படியா உங்கள் அப்பா கொடுத்துட்டு போக சொன்னார். பார்த்தா அதில் ஒரு முதியோர் இல்லத்தினுடைய அட்ரஸ் என்ன பண்ணுது இருக்குது. இவங்க அவங்களே போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க போய் பார்க்குறாங்க. அந்த முதியோர் இல்லத்துடைய காப்பாளர் வந்து யார் நீங்கள் அப்படின்னா, நான் அவரோட பையன் அப்படின்னு. இவர் வந்த தோரணைக்கும் அவரை வேணும், என்ன இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கும், அப்பா அம்மா போய் முதியோர் இல்லத்து அப்படிங்கிற ஒரு பார்வையில் என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்துட்டு அவங்கள கூட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. பார்த்தோன்னே இந்த பையன் கேட்குறான், ஏன் அப்பா அம்மா இப்படி உங்களுக்கு எல்லாமே அங்கே நான் என்ன பண்ணுறாங்க ரெடியாக கொடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படி இருக்கிற பற்றியெல்லாம் நீங்கள் இங்கே வந்து ஏன் இப்படி என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்ன ஏது அப்படின்னப்போ, இல்லைப்பா நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு நாள் முழுக்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்ன தான் பண்ணுறது, நான் அம்மா மூஞ்ச பார்த்து அம்மா என் மூஞ்ச பார்த்து எப்படி நான் பேசுறது, இங்கே வந்தேன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டு கதையை சொல்கிறாங்க, நான் என் வீட்டு கதையை சொல்கிறேன், நாங்கள் நிறையா பேசிக்கிறோம், நிறைய எங்களுக்கு பேச்சு துணைக்கு என்ன இருக்குது, ஆள் இருக்குது, அதனால இங்கே வந்துட்டோம்ப்பா, மற்றபடி வர ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அப்போ பையன் சொல்லக்கூடிய விஷயம், நான் சின்ன வயசுல இருந்து நான் வெளிநாடு போகணும் நானும் ஆசைப்பட்டேன், உங்களுடைய கனவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறைவேற்றிருக்கேன். நீங்கள் சின்ன வயசுல என்ன சொன்னீங்க, நல்லா படிக்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும், வெளிநாடு போகணும், வேலையை பார்க்கணும், அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி வளர்த்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வெளிநாடு போயிருக்கேன். இல்லை நீங்கள் ஏன் ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் நிறுத்துனீங்க, அட்லீஸ்ட் ஒரு அக்கா தம்பி 2வது என்ன பண்ணிருக்கலாம். அன்னைக்கு நீங்கள் இருந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. ஸோ நீங்கள் அந்த அரசாங்க வேலையில் இருக்கிறப்போ நீங்கள் இன்னும் 2-3 குழந்தைகளை வளர்க்கறதுக்கான ஒரு தகுதி உங்களுக்கு இருந்துச்சு. ஏன் நீங்கள் ஒரு குழந்தையோட ஸ்டாப் பண்ணீங்க? அப்போ அந்த டைம் அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு இருந்து என்ன பண்ணிருக்கலாம், பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ இதோட அந்த பகிர்வு வந்து இதுலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது. நம்ம சில நேரங்கள் அப்பா அம்மாவுக்கு பொருட்களை கொடுத்துட்டா அவங்க நிம்மதி அடைந்துவார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரம் அப்பா அம்மா நம்ம கூட கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிம்மதி அடைஞ்சிருவாங்க. அப்பா அம்மாவுக்கு சில ஊர்கள் அவங்க சில வாழ்ந்த நினைவுகளை வந்து வரவே முடியாது. அப்போ அதை பிள்ளைகள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இவ்வளவு நல்லா தான் இருக்கேன், என் கூட வந்து ஏன் வர மாட்டேங்கன்னு பல குடும்பங்கள்ல இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட என்ன இருக்குது, சண்டை நடந்துட்டு இருக்கு. நான் எங்க பாட்டி கிட்ட அப்படி சண்டை போட்டிருக்கேன், ஏன் தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, நீங்க எங்களோட வாங்க. எனக்கு நிகழ்வு பகிர்ந்துகிட்ட பிறகுதான் அவங்களுடைய மைண்ட் செட், அது நம்ம அவங்க மைண்ட் செட்ல யோசிக்கவே இல்லைங்கிறது அப்பதான் என்ன பண்ண ஆரம்பிச்சது, புரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ பெரியவங்களா இருக்க விடணும்,
குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அதற்கேற்றாற் போல நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்து அந்த ஒரு பிளான் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஜோ. அதாவது பெரிய சொத்து எல்லாமே வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய பெரிய சொத்து தன் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அப்படின்றத அவங்க என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, உண்மையான நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வோட நம்ம இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம். அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டுவிட்டோம். இன்றைய நாள் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இந்த உண்மை நிகழ்வை இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் இதில் எல்லாருக்குள்ள என்ன அப்படின்னா, அந்த பெற்றோர்களே ஏதோ ஒரு ஈகோ. நான் சொன்னா சரி, நான் என் பிள்ளைய என் விருப்பப்படி தான் வளர்ப்பேன், நான் சொன்னதை என் பிள்ளை செய்யணும். அது வந்து நாம இல்லை, அது பாசம் அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்கள் சொன்னாலும் அதில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈகோ. இன்னைக்கு எங்கள் பாட்டியை வந்து நான் என் கூட வந்து இருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினோன்னா அது எனக்குள்ளே இருந்த ஒரு ஈகோ தானே தவிர பாட்டி மேலே பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேற்புறமாக அந்த பாசம் இருந்தாலும் கூட
ஈகோ என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பேரெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், ஏன் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட விடுறான் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க அந்த பேசிடுவாங்களே வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாதே அப்படிங்கிற விஷயம். அப்ப அதோடைய அது மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு ஈகோ எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த ஈகோ இல்லாம இருந்தா தான் எந்த வாழ்க்கையும் வெற்றி பெற்ற வாழ்க்கையா இருக்கும். அப்போ அந்த ஈகோ இல்லாம வாழணுங்கிறதா நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை அதுதான். ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு இடையில் ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு அன்பான திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு ஈகோ இல்லாம எப்படி வாழ்வது? அப்ப அதற்கு கணவனும் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு குடும்பத்துல ஈகோ இல்லாம மகிழ்ச்சியான குடும்பமாக அது மாறணும்னா முதல் விஷயம் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? லவ்வை சூஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் சொல்றது நீ கேளு, நான் இவ்வளோ உன்னை தூக்கி வளர்த்துருக்கிறவனை இவ்வளோ வருஷம் நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு தெரியாததா அப்படின்னு பெற்றோர்களோ, இல்லை நீங்க எல்லாம் தூக்கி வளர்த்தீங்க சரி இன்னைக்கு நான் இவ்வளோ கற்றுருக்கிறேன் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் இவ்வளோ நான் சொல்றது நீங்க செய்யுங்கன்னு இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? சண்டை தான் இருக்கும். அதை விடுத்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல ஒண்ணு உங்களுக்காக நான் இறங்கி வரேன், இல்லை எனக்காக நீங்க இறங்கி வாங்க. சோ அந்த இடத்துல அன்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் அது மகிழ்ச்சியான. கண்டிப்பா இதை சொல்றப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், 35 இயர்ஸ் எப்படி நீங்க உங்க ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சீக்ரெட் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், சிம்பிள் ஆன்சர். உண்மையாவே இந்த அன்பு அங்க இருந்துச்சுனாலே போதும், ஆர்குமெண்ட் வேண்டாம். நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர், கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுளே கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நண்பர்களே, மீண்டுமாக தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, தாய் திரு அவையோடு இணைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியாகிய இன்று நாம் செம்மன் புனிதர் என்று சொல்லப்படும் புனித அருளானந்தர் செயின்ட் ஜான் விட்டோ என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் புனிதருடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அருமையான வேளையில் தாய் திரு அவையோடு இணைந்து நாம் சிந்தித்து ஜெபிக்க இருக்கின்ற திருப்பாடல் 69. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலும் திருப்பாடல் 86 போன்று உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. தாவீது வாழ்க்கையில் அவர் அனுபவித்த துன்பத்தின் சமயத்தில் அவர் எழுப்பிய பாடல்கள் தான் சில பாடல்கள் திருப்பாடல்களாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த திருப்பாடலுடைய
தொடக்க வரிகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு மனிதன், அதாவது தாவீது அரசர் துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் கண்ணார காண்பும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், this psalm is metaphorical and realistic. அதாவது இந்த திருப்பாடலுடைய தொடக்க வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தத்ரூபமாக, உருவகமாக நமக்கு தாவீது தன் வாழ்வில் படுகின்ற துன்பத்தை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் திருப்பாடல் முதல் வரிகளை பாருங்கள். கடவுளே என்னை காப்பாற்றும், வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது என்று சொல்லி பாருங்கள். இதுவரைக்கும் அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார், நல்ல ஊழியனாக கடவுளுடைய பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் வாழ்ந்ததன் வழியாக பல்வேறு துன்பங்கள் அவரை துன்புறுத்துகின்றன. அந்த துன்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதாம்? அன்புக்குரியவர்களே, நாம் ஏதாவது ஒரு நீர், குளம் இதை நாம் குளித்தோம் என்று சொன்னால் கழுத்து வரைக்கும் நாம் நன்றாக இருப்போம், எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆனால் கழுத்தை தாண்டி போகின்ற சமயத்தில் நமக்கு பயம் ஏற்படும். அந்த ஒரு நிலைமையைத்தான் இந்த திருப்பாடலுடைய முதல் வரிகளில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, துன்பங்கள் எனக்கு கழுத்தளவும் இருக்கின்றன, ஆண்டவரே நான் இதற்கு மேல போனா என்னோட உயிரை ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை, அவர் தன்னுடைய துன்ப நிலையை ஒரு காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏன் இந்த துன்பம் என்று பார்க்கின்ற சமயத்தில் அழகாக இந்த திருப்பாடல் 4வது வசனம் சொல்லுகின்றது, காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாக இருக்கின்றனர். பாருங்கள், நம் தலைமுடி எண்ணியே பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு எனக்கு பகைவர்கள் இருக்கின்றார். ஆண்டவரே, எங்கிருதான் இவர்கள் வந்தார்கள் என்று தெரியவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் இந்த மனிதரால் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தன் துன்பத்தை எடுத்து இயம்புகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமா, இன்னும் நாம் 9, 10, 11 இந்த திருவசனங்களை படித்தோம் என்று சொன்னால், கடவுள் முன்னிலையில் என்னுடைய பக்தி முயற்சி நான் செய்கின்றேன், ஜெபம் செய்கின்றேன், சாக்கு உடை உடுத்தி நான் ஆண்டவருக்கு தவம் செய்கின்றேன், இன்னும் உணவு அருந்தாமல் நான் ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் நானே என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கேன். வெளியே பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இவன் நடிக்கின்றான் என்று சொல்லி ஆண்டவரை மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். ஆண்டவரை, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வலையிலிருந்து, தீமையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடலாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாமும் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த திருப்பாடல் சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனையாக இருப்பது பாருங்கள். ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வழியை சொல்லுகின்றார். இந்த திருப்பாடலை பாடி தாவீது அரசர் நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். என்ன வழி அது? ஆண்டவர் பலியை விருப்பம் கொள்வதில்லை, மாறாக அவரை புகழ்வதில் அவர் விருப்பம் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் புகழ்ந்து பாடுகின்ற சமயத்தில், கடவுளை நோக்கி நாம் புகழ்ச்சி பாடலை எழுப்புகின்ற சமயத்தில் நாம் வாழ்வில் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களும் அன்புக்குரியவர்களே அது தவிடு பொடியாகும் என்று சொல்லி ஆண்டவரை புகழுங்கள். அதன் வழியாக உங்களுடைய வாழ்வில் வருகின்ற சங்கடங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், நொடிகள் எல்லாம் தவிடு பொடியாகும் என்று சொல்லி கடவுளை மட்டும் புகழ்வதில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடல் வழியாக இன்று நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அன்புக்குரியவர்களே தாவீது அரசர் அழைப்பு கொடுக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோஷ்வாவுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வு. அவர் பாருங்கள், அவர் அழகாக சண்டை போட போகின்ற சமயத்திலே அவர் எக்காலம் முழங்கினார். ஜெரிக்கோ மதில் இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம். கடவுளை நோக்கி புகழ்ந்து பாடினார்கள். ஜெரிக்கோ வாளானது தவிடு பொடி ஆனதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக தாவீது அரசர் இதைத்தான் சொல்லுகின்றார். நம் வாழ்க்கையிலையும் நாம் கஷ்டப்படுகின்ற நேரத்தில், சங்கடப்படுகின்ற சமயத்தில், நோய்களால் நாம் துவண்டு போகின்ற சமயத்தில் கடவுளை நோக்கி புகழ் எழுப்புங்கள். எவ்வாறு அந்த எரிக்கோ மதில் வீழ்ந்தது போல எக்காலம் முழங்கி இவர்கள் புகழ்ச்சி பாடல் கடவுளை நோக்கி புகழ்ந்தது போல, புகழ்ந்த சமயத்திலே அந்த மதிலானது இடிந்து விழுந்தது போல நம்முடைய கஷ்டங்களும் தவிடு பொடியாகும், இடிந்து விழும். ஆகவே கடவுளை புகழ்வதில் கருத்தாயிருங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றதாகவே இந்த திருப்பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற சமயத்திலே நாம் நம்முடைய மனதிலே நாம் வைத்து கொள்ள வேண்டிய சிந்தனையாக இருப்பது கடவுளை புகழ வேண்டும். கடவுளை புகழ வழியாக நாம் வாழ்விலே அருமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். புனித அருளானந்தரை எங்களுக்கு, எங்களுடைய தாய் நாட்டிற்கு,
தமிழகத்திற்கு தந்ததற்காக நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆபத்து எங்களை சூழ்கின்ற சமயத்திலும் சரி, துன்பங்களை நாங்கள் சந்திக்கின்ற சமயத்திலும் சரி, உம்மை நோக்கி எங்களுடைய இதயத்தை எழுப்ப, எங்கள் இதய புகழ்ச்சியை நாங்கள் உமக்கு செலுத்துவதன் வழியாக எங்களுடைய வாழ்வு செழிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆசிரை தர்மையான நாளிலே தந்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு, ஈகோ இல்லாத திருமண வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? சிம்பிள் தான். ஒரு சின்ன வார்த்தை, அது சின்ன மந்திரமாக கூட மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி. சின்ன விஷயத்துக்கு கூட ஹர்ட் ஆவாங்க தான். கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்க அந்த அன்பு பரிமாறப்போ சின்ன ஒரு காயப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா கூட ஹர்ட் ஆயிடுவாங்க. அந்த நாளே அவங்களுக்கு போகாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு செயலை நம்ம செய்யறப்போ சாரின்னு கேட்கவும் தயங்கக்கூடாது. கண்டிப்பா அந்த சாரி கேட்க தயங்கக்கூடாது. அந்த சாரியை ரொம்ப குயிக்கா கேட்கணுங்கிறதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பேஷண்ட் வந்து துடிச்சிட்டு இருக்கும் போதே மெடிசன்ஸ் கொடுத்தா தான் பேஷண்ட் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். செத்து போனதுக்கு அப்புறம் போய் 1000 தடவை சாரி குய்யாமையான அழுது எந்த பலனும் கிடையாது. அப்போ அந்த பிரச்சனை உடனே அன்று சூரிய மறைவுக்குள்ளே போயிட்டு ஓகே சாரி என் மேலே தான் தப்பு, நான் தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நான் தான் குரலை வச்சுட்டேன். ஒருவேளை உங்க மேலே தப்பே இல்லைனாலும் கூட என்ன பண்ணுங்க, சாரி கேளுங்க. கணவன் மனைவி கணவன்கிட்ட கேட்குற எந்த ஒரு குறையும் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்குற எந்த ஒரு குறையும் கிடையாது. தப்பே இல்லைனாலும் அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம சாரி கேட்கலாம். ஆனா அதை விரைவாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸ்பிரஸ் மாதிரி இன்னும் தொடர்ந்து பேசலாமே. பார்த்து பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 4 புனித அருளானந்தர். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் வாழ்ந்த சால்வடோர் பிரிட்டோ, டோனா பிரிட்டஸ் ஃபெரேரோ பெற்றோருக்கு கிபி 1647 ஆண்டு மார்ச் 1 நாள் பிறந்தார் அருளானந்தர். யோவான் ஹெக்டர் தே பிரிட்டோ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 11வது வயதில் நோயுற இவரது தாயார் புனித சவேரியாரிடம் தன் மகன் நோயிலிருந்து குணம் பெற்றால் இயேசு சபை துறவிகள் அணியும் அங்கியை ஓராண்டு அணியச் செய்வதாக நேர்ச்சை வைத்தார். நோயிலிருந்து குணம் பெற்று ஓராண்டு துறவற உடையணிந்து வாழ்ந்த அருளானந்தர் கிபி 1662 ஆண்டு டிசம்பர் 17 நாள் இயேசு சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1664 ஆண்டு டிசம்பர் 25 நாள் முதல் வார்த்தைப்பாடு அளித்தார். புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டில் இறை பணிகளை செய்ய விரும்பிய அருட்தந்தை அருளானந்தர் கிபி 1673 ஆண்டு கடல் பயணமாக இந்தியாவில் உள்ள கோவாவை வந்தடைந்தார். கேரளாவில் அம்பலக்காடு பகுதியில் இறைப்பணியினை தொடங்கிய இவர் தத்துவஞ்சேரி, சிறு கடம்பனூர், கூத்தூர் மற்றும் வடக்கன்குளம் போன்ற பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மறைப்பணிகளை செய்தார். கிபி 1686 ஆண்டு மே மாதம் 5 நாள் மறவ நாடான ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்து பல்வேறு புதுமைகளை செய்த இவர் மறவ நாட்டு அரசன் சேதுபதியின் அமைச்சர்களால் சொல்லொன்னா துன்பத்திற்கு ஆட்படுத்தப்பட்டார். பல ஆண்டுகள் படுக்கையில் இருந்த மறவ நாட்டு சிற்றரசர் தடியத்தேவர் அருளானந்தரின் ஜெபத்தினால் பூரண குணமடைய 5 மனைவிகளை கொண்ட தடியத்தேவர் அருளானந்தரின் அறிவுரையினால் முதல் மனைவியினை ஏற்றுக்கொண்டு மற்ற 4 பிரிந்து வாழ்ந்தார். தடியத்தேவரின் 5வது மனைவியாக இருந்த கடலாயி தன் உறவினரான
அரசர் சேதுபதியிடம் புகார் தெரிவிக்க அருட்தந்தை அருளானந்தர் கைது செய்யப்பட்டு கிபி 1693 ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் ஓரியூரில் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக உயிரிழந்தார். புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டிற்கு வந்து இறை பணிகளை செய்து மறை சாட்சியாக மரித்த அருட்தந்தை அருளானந்தரை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அருளானந்தரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தமிழக திருச்சபைக்காகவும் தமிழகத்தில் பணி செய்கின்ற இருபால் துறவிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். கணவன் மனைவிக்குள்ள இல்லைன்னா ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதை விடுத்து நம்ம எப்படி வாழ வேண்டும், அதுதான் நம்ம அடுத்ததா ஈகோ விரட்டி அடிக்க நாம செய்ய வேண்டிய விஷயம், கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் டு ரியாக்ட். நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா, என் பாயிண்ட்ல என்னன்னா நான் நிற்பேன். அப்ப எதுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அது என் காதுல ஏறாது. அவங்க எப்ப பேசி முடிப்பாங்க, முடிச்ச உடனே நான் பதிலுக்கு என்ன பண்ணலாம், என் சண்டையை என் தரப்பு வாதத்தை என்ன பண்ணலாம், நான் ரியாக்ட் பண்ணலாம், நான் செயல்படுத்தலாம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், எல்லா நேரங்களும் அதை தான் என்ன பண்றோம், பிடிமானமா பிடிச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக எதிர்ப்புறம் இருந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்க, அதுல வந்து ரெண்டு சைடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கதையா சொல்லிட்டு நீங்க கோபத்தோட ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்ண வாரீங்க, நான் கதையா உட்காந்து வள கொலன்னு பேசி உங்க கோபத்தை தணிக்கும்னா, சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், எரிச்சல் அடையும். அப்போ நான் சொல்லக்கூடிய நபரும் என்ன விஷயமோ அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லணும். கேட்கக்கூடிய நபரும் அப்ப அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன பதில் சொல்லணும், ஓகே இதை நம்ம வந்து சீரியஸா கொண்டு போகணுமா இல்ல அப்படியே விட்டுறணுமா. இந்த இடத்துல ஈகோ அப்படின்றது எங்க இருக்கும்? சோ இங்க ஈகோ என்னன்னா, நான் வந்து நீங்க என்ன சொன்னாலும் என் காதை கொடுத்து என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் சொல்றது நீங்க கேட்டா போதுங்கிற நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் ஈகோ. அப்போ அந்த லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்க ஈகோ இருக்காது. இதனை கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம், படுத்த பகுதி பார்க்கலாம். எப்போதும் உண்மையை மட்டுமே கூசாமல் பேசுபவர் முல்லா, கூசா முல்லா. ஒருமுறை பால்ய நண்பர் ஒருவர் முல்லாவை சந்திக்க வந்திருந்தார். இருவரும் சேர்ந்து சந்தைக்கு போக வேண்டியிருந்தது. சால்வையோடு புறப்பட்டார் முல்லா. நண்பர் கேட்டார், என்னுடைய சட்டை லேசாக அழுக்காக இருக்கிறது, அதன் மேல் போர்த்து கொள்ள உங்களது சால்வையை கொடுப்பீர்களா? உங்கள் சட்டை தான் நன்றாக இருக்கிறது, திரும்பி வந்தவுடன் தந்து விடுகிறேன். உடனே தந்து விட்டார் முல்லா. நண்பரும் அதை அணிந்தபடியே, அந்த சால்வையை அணிந்தபடியே கம்பீரமாக கிளம்பி விட்டார். எதிர்பட்டவர்களிடம் அந்த சால்வை தன்னுடையது போலவே அவர் காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். அந்த நண்பர் இது முல்லாவுக்கு முகம் சொலிக்க வைத்தது. சால்வை இவரதாயிற்றே, பொறுக்குமா? காத்திருந்தார். கொஞ்ச நேரத்தில் எதிரே வந்த முல்லாவின் நடுத்தர நண்பரிடம் இந்த சால்வை நண்பரை அறிமுகப்படுத்தினார். இவர் என்னுடைய பாலிய நண்பர், அவர் அணிந்திருக்கும் சால்வை என்னுடையது. அப்படியா என கேட்டுவிட்டு அவர் நகர முகம் சொலித்தார் ஓசி சால்வை நண்பர். சால்வை அது என்னுடையது என்று ஏன் சொன்னீர்கள் முல்லா, ஏன் சொன்னீர்கள்? அவர் கேட்டாரா? அடுத்த முறை சால்வை என்னுடையது என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள், அவமானமாய் இருக்கிறது. தலையாட்டியபடியே முல்லா மேலும் நடக்க ஆரம்பிக்க எதிரே வந்தார் கோடித்தரு நண்பர் ஒருவர். அவரை நிறுத்தி முல்லா, இவர் என்னுடைய பாலிய நண்பர், இதோ இவர் அணிந்திருப்பது என்னுடையதும் அல்ல அவருடையதும் அல்ல. இப்படி உண்மையை பேசிவிட்டார் முல்லா. வந்தவரும், ஓ அப்படியா, அப்படி என்றால் திருடியதா? சால்வை இவருக்கு நன்றாகவே இருக்கிறது, திருடினாலும் பரவாயில்லை, எங்கே திருடினார்? இப்படி கேட்டுவிட்டு அவர் வெறுவென போய்விட்டார். அவ்வளவுதான், அவமானத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார் அந்த நண்பர். சால்வையை கலட்டி முல்லாவிடமே கொடுத்து விட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பித்து விட்டார். இனி உங்கள் சால்வையும் வேண்டாம், உங்கள் சபகாசமும் வேண்டாம். ஓசி பந்தா ஒருவரை உசத்தி காட்டாது. ஓசி பந்தாவா? அது வெளியே அழகு பெருமை, உள்ளே அழுக்கு வெறுமை. இப்படியெல்லாம் பிதற்றி திரிவாராம் ஓசி பந்தாக்காரர். எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு,
ஒரே ஒர்க்கு டென்ஷன், ஒர்க்கு ப்ரெஷர் போங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. இவர் தான் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்னு சொல்லிவிட்டு டீ கடையில் போய் உட்காந்துருப்பார். அவருடைய காலண்டரில் எல்லா நாளுமே இம்பார்ட்டன்ட் தான் குறிச்சிருப்பாரு. ஓசி பந்தாக்காரரது ஆன்மா அழுக்கேறி இருக்கும், நிழலடித்திருக்கும். உழைப்பில்லாத பந்தா மலர் இல்லாத பூ இதழ். வெட்டி பந்தாவுக்கு வெட்டி ஆளுமையே பரிசு. ஓசி பந்தாக்காரர் ஆர்ப்பாட்டமாய் வெளியே தெரிவார், உழைப்பாளி அமைதியில் உள்ளே ஒளிர்வார். நினைவிருக்கட்டும் நட்பே, கடவுள் தனது சொர்க்கத்தை ஓசிக்காரனுக்கு ஓசி கொடுக்க மாட்டார். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு ஈகோ இல்லாம செயல்படணும்னா நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த என்ன கத்துக்கணும்? எஸ், நம்ம ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஈகோ நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே சரியா தான் இருக்கோம், நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்டா தான் இருக்கோம், ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் தப்பு அப்படின்ற மாதிரியே ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம்ல. அது நம்மளுடைய மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல கணவரை பாக்குறதா இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே சரியாக இருப்பதும் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கிடையாது, யாருமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. 100% பெர்ஃபெக்டான நபர் அப்படின்னு யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சில குறைகள் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறைகளோட தான் நம்மளை என்ன பண்ணாரு, ஏத்துக்கிட்டாரு. நம்மளாம் 100% பெர்ஃபெக்டா இருந்தா தான் ஏத்துக்குவோன்னு சொன்னா ஒருத்தர் கூட இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அப்ப குறைகளோட நம்ம அவர் ஏற்றுக்கொண்டது போல நாமும் எல்லாரும் குறைகளோட இருப்பாங்கிறத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஈகோங்கிறது இருக்காது. முதல்ல நாம குறையோட இருக்கிறோம், அதுதான் மெயினான விஷயம். முக்கியமா நான் என்கிட்ட குறை இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டா தான் என்னோட ஈகோ என்னை விட்டு போகும். மற்றவங்க எல்லாம் குறையோட இருக்கிறாங்க, நான் மட்டும் கரெக்டா இருக்கிறேன்னு நினைச்சோன்னா அதுதான் ஈகோ. தயவு செஞ்சு போயிடு எங்களை விட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பாவமே இல்லாதவர், அவர் குற்றமற்றவர் என்னும் அவரது ஆளுமைக்கு அழகு சேர்க்கும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கின்றேன். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் குற்றமற்றவர்களை, சான்றோரை உயர்வாக பெருமைப்படுத்தி பேசுகிறது. திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒவ்வொரு தாயின் கனவும் தன்னுடைய மகன் மகளை பிறர் சான்றோர் என போற்ற வேண்டும். இன்னொரு திரைக்கவிஞர் பாடியிருக்கிறார், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆகவே இவர் மாற்று குறையாதவர், இவர் குற்றமற்றவர், இவர் நல்லவர், இவர் நேர்மையாளர், இவர் மாசு மறுவற்றவர் என்று ஒரு சமூகம் ஒரு மனிதரை பாராட்டுகிறது என்றால் அதைவிட மிகச்சிறந்த பாராட்டு என்ன இருக்க முடியும்? அதை விட சிறந்த ஒரு ஆளுமையின் சிறப்பு என்ன இருக்க முடியும்? இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். இயேசுவை பாவமே இல்லாதவர் என்று விவிலியம் பாராட்டுகிறது. எபிரேயர் திருமுடல் 4:15 நாம் வாசிக்கின்றோம், எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் என்று எபிரேயர் திருமுடல் இயேசுவை பாராட்டுகிறது. ஏன் இயேசுவே ஒரு நேரத்தில் மற்றவர்களிடம் கேள்வி கேட்டார். யோவான் 8:46 நாம் வாசிக்கின்றோம், என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா என்று ஒரு நேர்மையாளர் தன்னுடைய நேர்மையை இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார். அதுவே மிகப்பெரிய ஆளுமை. இயேசுவின் ஆளுமை சிறப்புகளில் இது உயர்ந்த சிகரமாக எழுந்து நிற்கிறது. அவர் பாவமே இல்லாதவர், அவர் குற்றமற்றவர், அவர் நேர்மையாளர். அவர் மீது யாரும் கை நீட்டி குற்றம் சுமத்த இயலவில்லை. மாற்றுக்குறையாத மன்னவன் என்று ஒரு சமூகம் யாரை போற்றுகிறதோ அவர்கள் சிறந்த ஆளுமைகள், அவருடைய பெற்றோர் பேறு பெற்றவர்கள். எனவேதான் இயேசுடைய பேச்சை கேட்டுக்கொண்டது ஒரு பெண்மணி, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுவின் தாயை பாராட்டினார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயாக அன்னை மரியா விளங்கினார் என்று நாம் லூக்கா நற்செய்தியில் வாசித்து பெருமைப்படுகிறோம். அன்னை மரியாவை பற்றி பெருமைப்படுகிறோம், ஆண்டவர் இயேசுவை பற்றி பெருமைப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஆளுமைக்கு அழகு சேர்க்கின்ற மிகச்சிறந்த ஒரு அணிகலனாக அவருடைய குற்றமற்ற தன்மை விளங்குகிறது.
எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்றுக்குறையாத மன்னவனிவன் என்று எல்லோரும் போற்றி புகழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையாக, மகனாக, மகளாக நீ வளர வேண்டும் என்று பெற்றோர் பிள்ளைகளை ஊக்குவிப்பார்களாக. இயேசுவைப் போலவே நாமும் அந்த குற்றமற்ற தன்மையில் நாம் வளர்வோமாக, வளர முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஈகோவை விட்டுட்டு நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். அந்த ஈகோவை விட்டுட்டு தான் வாழ முடியும். அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, முரண்கள் எழுகின்ற பொழுது அதை வந்து காமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அப்போது எல்லாமே யாருமே நேரில் என்ன பண்ணலை, பேசலை, எல்லாருமே ஃபோனில் தான். அப்போ இன்னும் யோசித்து பார்த்துக்கோங்க எப்படி. ஸோ அப்போ ஃபோனில் பேசி ஒரு கட்டத்தில் சரி நீங்கள் யாரும் பேச வேணாம், நானே என்ன பண்ணுறேன், சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நேரடியாக என்ன பண்ணுறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ ஒரு 20 நிமிட உரையாடல். அதில் ஒரு 10-15 நிமிடம் வரைக்கும் 2 பேர் சைடுமே என்ன அப்படின்னா தன்மையாகவே விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போக ஆரம்பிச்சிட்டு, வார்த்தைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. ஸோ அப்போ அது முடிவுக்கு வந்துதான்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒரு முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்போ நம்ம ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஈகோவெல்லாம் கொஞ்சம் தூர தள்ளி வச்சுட்டு, நான் ரொம்ப பெரிய ஆள், நான் நிறையா படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தூர தள்ளி வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஸ்காமாக எப்படி அதை பகிர்ந்து கொள்ள முடியும், என்னென்ன வார்த்தைகளை வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாவது விஷயத்த பேசிட்டு நான் கோவத்தில் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு என்ன பண்ணுவோம், சப்பக்கட்டு கட்டிடுறோம். தெரியாமல் நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா தெரியாமல் நமக்கு உணவு எது மலம் எது அப்படிங்கிறதுலாம் கோபத்தில் அது கூட நமக்கு என்ன பண்ண முடியும், வித்தியாசம்லாம் பார்க்க தெரியுது இல்லையா. நான் கோபத்தில் போய் நான் மலத்தை தின்னுட்டு யாரும் என்ன பண்ண கிடையாது, சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது போல் நான் கோபத்திலையும் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் ரொம்ப ரொம்ப உஷாரா என்ன பண்ணணும் இருக்கணும். கனிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், காமா பேசணும். அதுதான் ஈகோ இல்லாமல் பேசுவது ஆகும். கண்டிப்பா ஜோ, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி. அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான உறவாக இருப்பதற்கு, கணவன் மனைவிக்கு இடையில சண்டெல்லாம் வந்தாலும் கூட ஈகோ இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசியிருக்கோம். அடுத்தது என்ன சொல்றோம்? எஸ், அதாவது மனுஷ வாழ்க்கை அப்படின்னாலே அது உணர்வுகள் நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா ஒருவருக்கு ஒருவர் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாலே போதும், அந்த ஈகோ அப்படின்றது தன்னால் அதுவே பறந்து போயிடும். கண்டிப்பா. ஏன்னா உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவே யாரால முடியும்னா, எவர் ஒருவர்கிட்ட ஈகோ இல்லையோ அவங்களால தான் முடியும். ஏன்னா எனக்கு வந்து கருப்பு கலர் பிடிச்சிருக்கிறோம், இன்னொருத்தவங்களுக்கு வெள்ளை கலர் பிடிச்சிருக்குது அப்படின்னா, இல்ல கருப்பு தான் சிறந்த கலர்ல நான் என்ன பண்ணிடலாம், கண்ணோட்டத்துல இருக்கலாம். அவங்க வெள்ளதாங்கிற கண்ணோட்டத்துல இருக்கலாம். ஓகே, எனக்கு கருப்பு பிடிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு வெள்ளை பிடிச்சிருக்குது, அதுதான் வந்து ஈகோ இல்லாத ஒரு நிலை. ஆனா எனக்கு பிடிச்ச கருப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணாலும், இல்லை எனக்கு பிடிச்ச வெள்ளை தான் உயர்ந்தது அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணாலும் அதுதான் ஈகோ. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற வேற டேஸ்ட் இருக்கும், வேற வேற விருப்புகள் இருக்கும், வேற வேற பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்போ அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பந்தான் ஈகோ இல்லாமல் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னும் தொடர்ந்து பேசும் இதை பத்தி அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித வாழ்விலே பேசுவது, அமைதியாக இருப்பது, இந்த இரண்டுமே நல்லது. இப்படி பேசுவது, அமைதியாயிருப்பது இரண்டுமே நல்லது என்றால், இதிலே எப்படி பேசுவது, எப்போது பேசுவது, எப்படி அல்லது எப்போது அமைதியாக இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை குறித்து கமூஸ் என்ற அறிஞர் இப்படியாக குறிப்பிடுகிறார்: Mere silence is not wisdom, for wisdom consists in knowing when and how to speak and where to keep silence. நண்பர்களே, வெறுமனே அமைதியாக இருப்பது என்பது ஞானம் அல்ல. ஏனென்றால் நாம் பலமுறை உலகிலே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், அமைதியாக இருப்பவர்கள்தான் ஞானிகள், அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், எப்போதும் தியானத்தில் இருப்பார்கள். வெறுமனே அமைதியாக இருப்பது ஞானமல்ல. மாறாக எப்போது எப்படி பேசுவது என்றும் எங்கே அமைதியாக இருப்பது என்றும் அறிந்திருப்பதே ஞானம்.
இந்த இடத்திலே பேசியாக வேண்டும், இந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த சூழ்நிலை, அங்கு நிலவுகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்து எப்போது பேச வேண்டும், எப்போது பேசாது இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்படுவது, அதுக்கு பெயர்தான் ஞானம். இத்தகைய ஞானம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் பேசுவதற்கும் அமைதியாக இருப்பதற்குமான அந்த தொடர்பை, அந்த பேசுவதும் அமைதியாக இருப்பதும் நாம் வாழுகின்ற அந்த சூழ்நிலையோடு எவ்வாறு ஒட்டி போகின்றது அல்லது அதை மாற்றி நிற்கின்றது என்பதை உணர்ந்து ஞானிகளாக வாழுங்கள். எத்தகைய ஞானி? அமைதியில் இருக்கிற ஞானி என்றல்ல, எப்படி பேசுவது, எங்கே அமைதியாக இருப்பது என்றை அறிந்த ஞானியாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அற்புதமான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஈகோ இல்லாமல் நம்முடைய இல்லற வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். அடுத்ததாக என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஐ திங்க் ஒரு 9 வருஷம் முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆன புதுசில், இல்லை மேரேஜுக்கு முன்னாடியே தெரியல, ஃப்ரெண்டு கேங்கில் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months கழிச்சு திரும்ப எல்லாரும் ஒரு டைம் சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கிறோம். பேசிட்டு இருக்கல, என்ன மச்சான் என்னடா பண்ணுறா அப்படின்னா, 2 பேரும் வேலைக்கு போகிறீங்களா? ஆமாடா 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அவள் என்னோட 10,000 எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஃப்ரெண்டு சொன்னான். ஃப்ரெண்டோட அம்மா இருந்துட்டு இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கா, அவனோட 50,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி அந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அந்த கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய ஒரு புரிதல், அவங்களுக்கு என் மனைவி என்னை காட்டிலும் அதிகம் சம்பளம் வாங்குறேன், எனக்கு அது பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பன். பிள்ளையை காட்டிலும் மருமக அதிகமா பொருள் ஈட்டுகிறா அப்படிங்கிறத ஒரு கௌரவ குறைச்சலா பார்க்கக்கூடிய. அப்ப இதுல எது ஈகோ, எது எது வந்து நம்முடைய பாசம், அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பெற்றோர் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர போட்டியாளரா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஏன்னா இந்த எண்ணங்கள் ஒருவேளை அவங்களுக்குள்ள இல்லைனாலும் கூட ஒருவேளை நாமளும் இதை போய் என்னடா உன்னோட அதிகமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டா இல்லாத ஒரு விஷயத்தை நாமளும் என்ன பண்றோம், உள்ள விதைக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஆதரவா இருந்தவங்க அதுக்கப்புறம் என்னவா மாறிடுவாங்கன்னா போட்டியாளர்களா மாறிடுவாங்க. ஸோ அப்போ ஈகோ இல்லாம இருக்கணும்னா அங்க ஆதரவாளரா இருக்கணுமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டரா இருக்கணுமே தவிர அங்க வந்து காம்படிட்டரா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஒரு அற்புதமான தெளிவு கிடைச்சிருக்கிறேன் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் சமத்துவத்தை உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற்றுவதற்காக அரசியலமைப்பு சட்டம் செய்திருக்கின்ற ஏற்பாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரதிநிதித்துவம் பெறாமலே தங்களுடைய குரல் ஒலிக்காமல் இருந்த சமூகங்களுக்கும் சிறப்பு சட்டத்தின் மூலம், இடஒதுக்கீட்டின் மூலம் எப்படி அரசியலமைப்பு சட்டம் இந்த இடஒதுக்கீடை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் பார்த்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், அதை தொடர்ந்து பிரிவு 331 தெளிவாக மக்களவையில் ஆங்கிலோ இந்திய இனத்தவருக்கான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறது. அரசியலமைப்பு சட்டம் உருவான காலகட்டத்தில் இந்தியாவில் ஏராளமான ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த மக்கள் வசித்து வந்தனர். எனவே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றியும் பேசுகிறது. அவர்களும் ஒருவேளை ஒரு சில இடங்களை தவிர மற்றபடி ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வருவது என்பது கடினம். ஏன்னா அவங்க ஸ்கேட்டர்டு கம்யூனிட்டி, ஓரளவு பரந்து பிரிந்து வாழுகிற ஒரு சமூகமாக இருந்ததால். எனவே இந்த பிரிவு 331 அதை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. போதுமான பிரதிநிதித்துவம் அவர்களிடத்தில் இல்லை என்று குடியரசுத் தலைவர் ஒருவேளை கருதினால் அதனுடைய அடிப்படையில் அவர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் 2 உறுப்பினர்களை, அந்த 2 உறுப்பினர்களையும் தெரிவு செய்வது மத்தியில் ஆளும் கட்சி தான் இருந்தாலும் குடியரசுத் தலைவருடைய பெயராலே அது நடைபெறும். 2 உறுப்பினர்களை, நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. இந்த 2 பேரும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வழித்தோன்றலாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் நலன்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து கட்டளை. அரசியலமைப்பு சட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து ஏறக்குறைய 2019 வரையிலும் அப்படி 2 பேர் பிரதிநிதிகளாக நம்முடைய பாராளுமன்றத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். குடியரசுத் தலைவரால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே 2020ஆம் ஆண்டு
இந்த பிரிவை மத்திய அரசு நீக்கிவிட்டது. பாருங்கள், அது அவங்க போதுமான எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி ரவிசங்கர் பிரசாத் என்கிற அப்போதைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே வரும் 296 பேர் தான் இருக்காங்க, அதுக்கு 2 எம்பிக்களை வழங்க வேண்டுமா, எனவே அவர்களுடைய பிரதிநிதித்துவம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தி அது 2020 நீக்கப்பட்டு விட்டது. ஆக இன்னும் 2 கிறிஸ்தவ குரல்கள் அங்கே ஒலிப்பதிலிருந்து பாராளுமன்றத்தில் ஒலிப்பதிலிருந்து அது தடை செய்யப்பட்டு விட்டது, அது நீக்கப்பட்டிருக்கிறது இப்போது. ஆனால் உண்மையாக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பொழுது அவர்கள் அதை நல்ல எண்ணத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது பாராளுமன்றத்திலே அதை நீக்குகிற பொழுது பலரும் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் மிக ஆணித்தரமாக பேசினார்கள். எங்களுடைய மாநிலத்திலேயே பல ஆயிரம் பேர் இருக்கிறார்களே, எப்படி நீங்கள் 296 பேர் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஆணித்தரமாக அந்த கேள்வியை அவர் பாராளுமன்றத்திலே எழுப்பினார். வெறும் நாங்களே அவர்களுக்கு உறுப்பினர் பதவி கொடுத்திருக்கிறோம், எங்களுடைய மாநிலத்திலே நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிற பொழுது இந்தியா முழுவதும் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்க முடியும் என்று பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்டார். ஆனால் அதற்கு மத்திய அரசு அப்போது தகுந்த பதிலை சொல்லாமலேயே அந்த பிரிவையை நீக்கிவிட்டது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக. இது இன்னும் ஒலிக்க வேண்டிய 2, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்பதால் அவர்கள் நீக்கப்பட்டார்களா, இல்லை உண்மையிலேயே அவர்கள் தேவையில்லை என்று பாராளுமன்றம் கருதியதா என்று தெரியாது. ஆனால் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்ததாலும், எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஓங்கி ஒலிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததாலும் அந்த மசோதா எளிதாக நிறைவேற்றப்பட்டது. இப்போது இந்திய பாராளுமன்றத்தில் ஆங்கில இந்திய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே அரசியலமைப்பு சட்டம் நல்ல எண்ணத்தோடு உருவாக்கிய ஒன்று இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிறது. அந்த சிதைதல் என்பது உண்மையின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்தால் அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது ஒரு வெறுப்பரசியலுடைய அடிப்படையாக இருந்தால் அது தவறானதாகவே நமக்கு தோன்றுகிறது. இப்படிப்பட்ட சூழல்கள் எழாமல் இருப்பதை அரசியலமைப்பு சட்டத்தை பலப்படுத்தும் என்பதே நம்முடைய உறுதியான எண்ணம். அதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் எக்காரணத்திற்காகவும் தங்களுடைய சுயநலப்போக்குகளினால் அது மாற்றியமைக்கப்படக்கூடாது. மாறாக பொதுநலனுக்காக மட்டுமே அத்தகைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை மக்களும் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் விழிப்போடு இருந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தமைக்கு நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கணவன் மனைவிக்கு இடையில் குடும்பத்திற்குள்ளே மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை உருவாக்க ஈகோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஈகோ விரட்டி அடிக்க நாம செய்ய வேண்டிய செயல்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஜோ அடிக்கடி சொல்வாங்க, மன்னிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை மறக்கிறாங்களா அப்படின்றப்போ இல்லை, அதை அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு அதை டிராவல் பண்ணிட்டு அடுத்த தடவை டேர்னிங் வரப்போ அதை அப்படியே காட்டுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு கொடுக்காமல் மன்னிக்க வேண்டும் முழு மனதோட அப்படின்றது தான் நிச்சயமா. ஏன்னா அது முழுமையாக மன்னித்தல் அப்படிங்கிறது மறந்து விடுதலும் கூட. ஒவ்வொரு முறை கன்ஃபெஷன் பண்ணும்போது ஒருவேளை இயேசுநாதர் நம்மகிட்ட கனவுல நீ போனோட கன்ஃபெஷன் பண்ணி இதை தான் சொல்லிட்டு போன, நேற்று கன்ஃபெஷன் பண்ணி இதை தான் சொல்லிட்டு போயிருக்கேன் திரும்ப திரும்ப அவர் குத்தி காட்டினார்னா அவர்கிட்ட கன்ஃபெஷன் பண்ண போகுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஐயோ அவர் சொல்லி காட்டுவார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒதுங்கிக்கும், அவரோட சண்டை போடுவோம், அவர்கிட்ட முரண்பட்டு நிற்போம். அப்போ அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஈகோ இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அது எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துரோகமாக இருந்தாலும் சரி, நான் முழு மனதோட மன்னிக்கிறேன்னா மன்னிச்சிட்டேன். அதை எந்த சோர்ஸும் இருக்க கூடாது. அடுத்த முறை அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது சில நேரங்களில் இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி எவிடன்ஸ், மொபைல் ஃபோன் ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்டிங் அப்படியும் இருக்கலாம், இல்லை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்த விஷயமா இருக்கலாம். அதை திரும்ப ஒன்று நான் அன்னைக்கே இதை டெலிட் பண்ணு நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல பின்னாடி யூஸ் ஆகும் ஒரு நாள் வச்சிருந்தான்னு சொல்லி என்னைக்கோ நடந்த பிரச்சனையை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன பண்ண, அதை சொல்லுவாங்க மொட்டா தலைக்கும் முழங்காலுக்கு என்ன பண்ணக்கூடாது, முடிச்சு போட. பல காரியங்கள் இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தவறை நம்ம என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஜோ சொன்ன மாதிரி அதை முழுசா நம்ம மன்னிக்க கத்துக்கிறோம் அப்படின்றதான். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பூப்பயிர்கள் நம்ம ஏன் போடணும்? குறைந்த இடத்துல கூட உற்பத்தி அதிகமாகி தினசரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் வந்து பூ. மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, காக்கரட்டான், நம்மளோட கனகாம்பரம், அரளியில் 2-3 வகை, செவ்வந்தி, சாமந்தி, வாடாமல்லி, முக்கியமாக சம்மங்கி, ரோஜா, இது எல்லாமே குறைந்த இடங்களில் அதிகமான லாபம் தரக்கூடிய பயிர்கள். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறத வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியலை அல்லது என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அந்த பயிர்களுக்கு என்ன வேணும்? பொதுவாக பூ பயிர்கள்னாலே தொட்டா மென்மையாக இருக்குது. அதோட இதழ்கள் எண்ணிக்கை கூடணும்னாலே கந்தக சத்து வேணும், மணிச்சத்து வேணும். இதை கொடுக்கணும், மனசில் வச்சுக்காங்க. கந்தக சத்துக்களில் என்ன இருக்குது? இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை என்னது? பால், பெருங்காயம். அதை மனசில் வச்சுக்காங்க. மணிச்சத்து கூட கிடைக்கணும். ஒன்று கடலை புண்ணாக்கு கரைசல், அல்லது பாஸ்போ பாக்டீரியா, அல்லது கோமியம், அல்லது எலும்பு உரம், ராக் பாஸ்பேட். இதெல்லாம் மணிச்சத்துக்காக. பூ எண்ணிக்கை, அந்த இதழ்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அடுத்து என்ன? ரோஜா இதெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க, அது உதிர்ந்து வராமல் இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தானே முல்லைப்பூ, பார்க்க அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அமுக்குனா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. இதுதானே? இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முட்டை எலுமிச்சை கரைசல் கொடுங்க. முட்டை எலுமிச்சை கரைசலோட முக்கியத்துவம் என்ன? அது ஸ்ட்ராங்காக நிற்கும், பார்க்க அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யணும்? 10 முட்டையை ஒரு பாத்திரத்துக்குள்ளே, ஒரு பாட்டிலுக்குள்ளே அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் 10 முட்டை வைக்கிறோம். நனைகிற அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறை போடுறோம், டைட்டாக மூடி வைக்கிறோம். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நொதுன்னு போயிருக்கும். அதை ஒரு குச்சி வச்சு ஒன்று கலக்கலாம் அல்லது மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். திருப்பி மூடி வைக்கிறீங்க ஒரு வாரம். இதிலேருந்து 10 லிட்டருக்கு 50 மில்லி எடுத்து அடிக்கிறது. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ற பூ. இது 2வது. 3வது, பயிர்களில் நோய் வராமல் பார்த்துக்கணும். 15 நாளுக்கு எளிமையாக நோய் வரும். நான் சொன்ன எல்லா பயிர்கள்லையுமே அதோட வேரை எடுத்து நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா வேரில் அடுக்கே இருக்காது. நீங்கள் உங்கள் கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லியோட வேரை வந்து ஒரு குச்சியில் வெட்டுங்க, ஒரு கத்தியில் வெட்டுங்க. அதை அப்படி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க வளையமாக இருக்கும். எத்தனை வளையம் இருக்குது கொத்தமல்லியில். ஆனால் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருக்கும், அடுக்கே இருக்காது. எளிமையாக அழுகல் வரும், எளிமையாக பூச்சி கடிக்கும். அப்படி கடிக்காமல் இருக்கிற மாதிரி, மண்ணில் இருக்கக்கூடிய வேரை பாதுகாக்கிற மாதிரி இந்த பயிர்கள் எல்லாத்துலேயும் மாதம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அழுகல் கிருமிகளை தவிர்க்கிறதுக்கு ட்ரைகோடர்மா விரிடி. நூற்புழு, கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் அதை சுரண்டி கடிக்கும். அந்த நூற்புழுக்களை தவிர்க்க பேசிலோமைசிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன சாணப்புழு, அந்த சாணப்புழு கடிக்கிறப்ப வேறே இருக்காது. நிறைய பேர் பிடுங்கி காட்டுறீங்கல்ல, அந்த கிழங்கு கீழே வேறே இருக்காது. அப்போ யாரோ ஒருத்தர் கடித்து சாப்பிட்ருக்காங்க, அதான் இந்த புழு. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு மெட்டாரேசியம். இது 3ஐயும் மாதம் ஒரு முறையாவது ஊற்றிக்கணும். 15வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி மட்டுமாவது ஊற்றிக்கணும். இந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு தெரியாத, நீங்கள் ஷீட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் மோசம், பூமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது வேர்கிட்ட. அதனால் இது 3ஐயும் கண்டிப்பாக தரையில் கொடுக்கணும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஈகோவை விடுத்துட்டு நம்மளுடைய திருமண வாழ்க்கையாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்?
ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம அப்பா அம்மா கிட்ட சில விஷயங்கள் முரண் போட்டு நிற்போம். எல்லாம் அதுங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம், எகத்தாளம் பேசுவோம். அது நான் எல்லாருமே அதை என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கிறோம். ஆனால் என்னைக்குமே நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் நம்மளை என்ன பண்ணது கிடையாது, விட்டு கொடுத்தது கிடையாது. அப்பா அம்மாட்டும் பயங்கரமான சண்டை போட்டு அந்த டைம் நம்ம 2 பேர் கடல பயங்கரமான அப்பா அம்மா கடல சண்டை போயிட்டு இருக்கும். அந்த டைம் தன்னுடைய பிள்ளையை வேற ஒருத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்படுத்தவே மாட்டாங்க. அவங்க போய் என் பிள்ளை எப்படா நீ சொல்ல, என் பிள்ளைய பார்த்தவங்க என்னடா தெரியும்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம குடும்பங்களுக்கு, அதாவது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமா, என் ஈகோ முக்கியமா. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பேசாமல், நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்க, 20 வருஷமா பேச மாட்டோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்தை எங்க குடும்பம் சொந்தக்காரங்களா தான் இருந்தோம், ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷமா பேசல. ஏன் பேசல? அது 20 வருஷமா இருந்தாலும் அது காரணம் என்ன ஆயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. ஏன்னா மறந்து போனது கூட அவங்களுக்கு இருக்கட்டும், ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் பேசாம இருக்கீங்களா? அது அப்போ கணவன் மனைவி அந்த ஈகோ இருக்கவே கூடாது. நான் மன்னிக்கிறதா, நீ மன்னிக்கிறதா, நான் இறங்கி வரதா, நீ இறங்கி, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இறங்கி வரணும். அந்த யாரோ ஒருத்தர் அடிக்கடி என்ன பண்ணணும், அந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு விட கணவர், ஒரு விட மனைவி அப்படிங்கிறது. எப்போ பார்த்தாலும் மனைவி மட்டும் இறங்கி சொல்வதில்லை, எப்போ பார்த்தாலும் கணவன் மட்டும் இறங்கி சொல்லுவோம். அதுவும் மகிழ்ச்சியான உருவம் குடும்பம் கிடையாது. அது வேணா நம்ம ஒரு போலியான பிம்பத்தை என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். மற்றபடி அது மகிழ்ச்சியான உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஈகோவை காட்டு, எனக்கு இங்க முக்கியம் என் ஈகோவா இல்லை என்னுடைய உறவா? இந்த கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்டாலே உறவுன்னு தான் வரணும். அதுல ஈகோ அப்படின்னு வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், தனிமரமா தான் என்ன பண்ணுவோம், நிற்போம். அப்போ அந்த ஈகோவை விடுத்து உறவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள கண்டிப்பா. இன்னும் எப்படி எப்படி எல்லாம் ஈகோவை தூக்கி போட வேண்டும்ன்றது நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பெண்களுக்கான ஒவேரியன் சிஸ்டம், பாலிசிஸ்டிக் ஓவரி, அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டிகள். ஒரு சிலருக்கு ஒரு சைடு இருக்கலாம், லெஃப்ட் ஓவரியில இருக்கலாம், சிலருக்கு ரைட் ஓவரியில இருக்கலாம், சிலருக்கு பைலேட்ரல் போத் சைடு ஓவரிஸ்லயும் அவங்களுக்கு கட்டிகள் இருக்கலாம். 1 or 2 இருக்கலாம், மல்டிபிளோ இருக்கலாம். சைஸும் பெருசா பெரிய சைஸ்ல அவஸ்தைப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு பிசிஓடினால உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இது ஏன் வருது, பிசிஓடிங்கிறது ஏன் வருது, அப்புறம் அது வந்தா பிசிஓடி இருந்தால் என்ன மாதிரி பாதிப்பு அந்த பெண்கள் அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, இந்த பிசிஓஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன். பெண்களுக்கான ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்து ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கிறது ஒரு காரணம். எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். ஃபேமிலி ஹிஸ்டரி, ஆல்ரெடி எங்க சித்திக்கு இருந்துச்சுங்க, எங்க அம்மாக்கு இருந்துச்சுங்க, எங்க பெரியம்மாக்கு இருந்துச்சுங்க, நம்ம பாட்டிக்கு இருந்துச்சான்ல நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த காலத்துல ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் லெவலே ரொம்ப கம்மி, உடல் உழைப்பு ஜாஸ்தி. இப்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி, உடல் உழைப்பு கம்மி, செடன்டரி லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஜங்க் ஃபுட் இல்லைங்களா. போனோட தான் நம்ம வாழ்க்கை, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது கிடையாது. சோ இதெல்லாம் ரீசன். அப்ப பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கு இருந்துச்சா தெரியாது, இருந்திருக்கலாம். எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு 1000ல ஒருத்தவங்களுக்கு 10,000 ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கலாம். இப்ப நிறைய ஆயிருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கும் மேல வந்து பாருங்க, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது, மறுக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓஸ்க்கு மெயின் ரீசன். அதுக்கு ரீசன், இன்னொரு ரீசன் என்னன்னா மறைமுகமா நம்ம மாவு சத்து உணவு நிறைய எடுக்கிறது. பொதுவா நம்ம உடலுக்கு வந்து ஆற்றல் தேவை அப்படின்னா மாவு சத்து உணவுனால வரும், புரதங்கள்னால வரும், ஆரோக்கியமான கொழுப்புகள்னால வரும். நம்ம புரதங்களை கம்மியாவும் ஆரோக்கியமான கொழுப்புகளை கம்மியாவும் மாவு சத்தை நிறைய எடுக்கிறோம் பாத்தீங்களா. இது ஒரு மெயின் ரீசன். கார்போஹைட்ரேட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன். இந்த பிசிஓஸ் வருது அப்படின்னா பிசிஓஸ்க்கு அப்படின்னே ஒரு கேடர் கொடுத்திருக்காங்க WHO. ஃபர்ஸ்ட் வந்து முட்டைப்பையில நீர்க்கட்டி இருக்கு, சினைப்பையில குட்டி குட்டி நீர்க்கட்டி இருந்தாதான் பிசிஓஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. முட்டைப்பை வந்து கிளியராவே இருக்கு, நீர்க்கட்டியே இல்ல, ஆனா ஆன் ஓவிலேஷன், மாசானா முட்டை வளர மாட்டேங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆல்டோஸ்டிரோனிசம் அப்படிம்பாங்க, இது நிறைய இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓஸ் கேடர்ல வரும். அப்ப இந்த பிசிஓஸ் வருது அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்றது டெவலப் ஆகுது. நல்ல கருகருன்னு மீசை தாடி வருது, ஃப்ராண்டல் ஹேர் வந்து அப்படியே ரெசீட் ஆயிட்டு நல்ல மூடு நெத்தி ஆயிட்டே போறது, தொண்டை கரகரப்பு வருது, வெயிட் பயங்கரமா வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது சார்ந்த அனுபவங்கள் மேடம் கிட்ட. அதாவது 2 வார்த்தையில சொல்லணும்னா அந்த பெண்மை தன்மையே அந்த பாடியில, ஆமா, அந்த ஸ்கின்ல போயிடும். கரெக்ட். அதுக்கப்புறம் தேவையற்ற இடங்களில் முடி வளர்த்து, இதுதான் மெயினா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வரும்.
அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட் வரும். அதுலயும் ஏகப்பட்ட சிக்கல். சிலருக்கு வந்து 2-3 months ஒன்ஸ் தான் பீரியட் வரும். லேசா படலாம் ஸ்பாட்டிங் மாதிரி. சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி 15 days 20 days கூட இல்ல 1 month கூட இருக்கும். சிலருக்கு பீரியடே வராது, வந்து ஓவர் பீட் ஆயிட்டு இருக்கும். அதுவும் மாத கணக்குல போயிட்டே இருக்கும். இப்படி இன்னல்கள் இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிசிஓடி தான் மெயின் ரீசன். சினைப்பையில நீர்க்கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த ஓவர் ப்ளீடுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்றதுக்குள்ள போதும் இந்த மாதிரி. அதனால பிசிஓடியா உடனே தொடர்பு கொடுக்க மேக்சிமம் வித்தவுட் சர்ஜரி உங்களுக்கு குணமாகும். சர்ஜரி பண்ணாலும் திரும்பி திரும்பி வரும். ஆமா, வராதுன்னு கேரண்டி கிடையாது. அதனால நாங்க சொல்வோம் சர்ஜரி வேண்டாம். ஏன்னா சில நேரத்துல அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் நாங்க பார்ப்போம், சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, அதுக்கு பயந்துட்டு தான் இமிடியேட்டா சர்ஜரி அப்படின்னு அந்த மாதிரி பேஷண்ட் கூட நான் ஹேண்டில் பண்ணுவேன். எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறதாக இருந்தால் ட்ரீட் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் தான். இப்போ நீங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த சைஸை பொறுத்து தான் நம்ம சொல்றோம். சில பேஷண்ட்க்கு நல்ல பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்கும், சினைப்பை நீர்க்கட்டி. அப்ப அவங்க பயந்துருவாங்க, இல்ல டாக்டர்ஸும் சொல்லுவாங்க சர்ஜரி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. செய்தோம் அடுத்த மாதம் வந்துரும். அதனால நான் என்ன சொல்றேன், செய்தாலும் வரும். அதை விட ஒரு 1 month பெட் ரெஸ்ட்ல இருக்க ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்கன்னா 1 monthலயே கியூர் ஆன பேஷண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு, ரிப்போர்ட்ஸும் நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்து பிசிஓடியா தொடர்பு கொள்ளுக்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகி சக்சஸ் ஆகும். அதனால பயப்பட தேவையில்லை. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே பாட்டுக்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவில ஈகோ இருக்க கூடாது, அந்த ஈகோ இல்லாமல் நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபைனலா என்ன சொல்றோம்? கண்டிப்பா கணவன் மனைவி கிட்ட தோற்பதற்கும் மனைவி கணவன் கிட்ட தோற்பதற்கும் எப்போ ரெடியா இருக்காங்களோ அப்போ அவங்க ஒரு வெற்றியாளரா ஆவாங்க, லைஃப்ல வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றதுலயும் எந்த சந்தேகமும் இருக்காது. சோ அதை நம்ம செய்வதற்கு தயாரா இருக்கணும். இவகிட்ட போய் நம்ம என்ன தோக்குறது, அவங்க கிட்ட போய் நம்ம என்ன தோக்குறது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வியின் படிகளை தான் கொண்டு போவே தவிர வெற்றியின் படிகளை காட்டாது. கண்டிப்பா திருமணமா உறவு கணவன் மனைவிக்கல அப்படிங்கிறப்பவே அவங்க இணைந்து ஜெயிக்கிறது தான் வெற்றியை தவிர, மனைவியை விடுத்து கணவன் ஜெயிக்கிறதோ இல்ல கணவனை விடுத்து மனைவி ஜெயிக்கிறதோ வெற்றி கிடையவே கிடையாது. அந்த வெற்றியை கொண்டாடவும் முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அவளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு அந்த சண்டை போட முடிஞ்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணா என்ன பண்ணலாம், அந்த மைண்ட் செட்ல நான் இருக்கலாமே தவிர அந்த வெற்றியை நான் நினைச்சலாம் என்ன பண்ண முடியாது, கொண்டாடலாம் முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன் திரும்ப அப்படிலாம் அதுக்கு அடுத்த டைம் நீங்க நினைச்சு பார்த்தாலே நம்ம மேலே நமக்கு என்னவா இருக்கும்னா அசிங்கமா இருக்கும். ஆனா இதுல போய் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் சந்தோஷப்பட்டு இருக்கோம், இதை போய் நண்பர்கள்ட்ட சொல்லலாம் முடியாது. நாங்க இப்படி அவட்ட ஆர்குமெண்ட்ல ஜெயிச்சிட்டேன் தெரியுமாலாம், ஏதாவது ஒரு விஷயமாடா வந்து சொல்றேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. அதே விஷயத்தை கணவன் மனைவியாக இணைந்து ஜெயிக்கின்ற பொழுது வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம், ஒரு பிசினஸ் தொடங்கணும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். இந்த மகிழ்ச்சியை நினைச்சு பார்த்து என்ன பண்ண முடியும், கொண்டாட முடியும். ஸோ அப்போ கணவன் மனைவியிடம் தோற்பதும் மனைவி கணவனிடம் தோற்பதும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வடிகாலாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்து ஜெயிக்கிறதுக்கு வடிகாலாக அமையும். அப்ப அதனால கணவன் மனைவி கிட்ட தோக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, காலில் விழணுமா கவலையே படக்கூடாது, விழுந்துடணும். அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையாது. ஸோ அது ரொம்ப அழகானதும் கூட. கணவன் கிட்ட மனைவி தோற்கிறதும் மனைவி கிட்ட கணவன் தோற்கிறதும் அது ரொம்ப 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 அதை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இதை சொல்லும்போது ஒரு திரை பிரபலம் ஒரு பழைய வீடியோ, அவங்க வந்து டைரக்டர் ஒருத்தர் நடிகை 2 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க லவ் மேரேஜ். அவர் ஒருத்தர் பகிரங்கமா மேடையில் சொல்றாரு, நாங்கள் லவ் பண்றப்பெல்லாம் எங்களுக்கு சண்டை வந்தே கிடையாது, ஆனால் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்களுக்குள்ள என்னது சண்டை. ஒரு கட்டத்தில் எங்க இது டிவோர்ஸ்ல தான் முடியும்னு நினைச்சப்போ தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, அது என்ன அப்படின்னா நான் அவங்கள ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அது கிடையவே கிடையாது, மனைவி கிட்ட தோக்குறோம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான் ஜெயிப்பாங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் இருந்துச்சுன்னு மைக்ல சொல்லுவார். அதை கேட்டுட்டு ஆடியன்ஸ்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த். அவர் எந்திரிச்சுன்னு என்ன பண்ணுவார்னா கைதட்டுவார். ஸோ அப்போ அந்த ஒரு புரிதல் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இணைந்து வெற்றி அடைய முடியும். அதை கற்றுக்கொள்வோம் ஈகோ இல்லாம. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை கொண்டாடுறாரு. அவரோடு இணைந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருத்தந்தை கிருபாகரன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களோடு இணைந்து எனக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம்.
திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்ட மதுரை உயர்மறை மாவட்டத்தின் ஓய்வுநிலை பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் ஆயராய் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்கள் உடல் உள்ள நலன் பெற்று வாழ்ந்திட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலராக பணிபுரியும் அருட்பணியாளர் கிருபாகரன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். டாக்டர் சேகர், டாக்டர் மதுரம் இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். சிறப்பான விழா கோலம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இறைவார்த்தை உங்கள் உள்ளத்தில் தெம்பையும் ஆற்றலையும் தருவதாக, மனதிற்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருவதாக. இறைவார்த்தை புனிதமானது, நம் உள்ளத்தை ஊடுருவது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு தியான கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, ஆண்டவரே என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். மிகவும் அருமையான வார்த்தை. எந்த மனிதன் தன்னுடைய நெறிகேட்டை உணர்ந்து கொள்ளுகிறானோ, தன்னுடைய இயலாமையை, பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறானோ, அவன் புனிதத்தின் பக்கத்தில் இருக்கிறான். A repentant sinner is a saint அப்படின்னு சொல்லி நம்முடைய திருச்சபையானது நமக்கு உரைக்கிறது. ஆம், தன்னுடைய பாவத்தை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறவனை ஆண்டவர் ஒருபொழுதுமே கைவிடார். அந்த மனம் வருந்துதல் என்பது ஒரு அருளின் நேரம். இறைவன் நமக்கு தருகின்ற கொடைகளில் எல்லாம் மிகப்பெரிய கொடை அந்த தவறுகளை நினைத்து கொள்வது. அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். நான் தவறு செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று கடவுள் முன்னால் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அத்தகைய மனக்கூறு உள்ள மனிதனை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய குற்றம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். எனவே ஆண்டவர் எவனுடைய தீர்ச்செயலை எண்ணல்லையோ, எவரது மனதின் வஞ்சகம் இல்லையோ அவர் போற்றப்படுவார், அவர் நீதிமானாக கருதப்படுவார். ஆம் அன்புள்ளவர்களே, மலைப்பொழிவில் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை கேட்கிறோம். அந்த பேறு பெற்றோரின் அந்த நெருப்பு துகள் ஏற்கனவே இந்த விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது, திருப்பாவில் கூறப்பட்டிருக்கிறதுனால் நமக்கு மிகவும் ஆறுதலாக இல்லை. எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறானோ, அறிக்கையிடுகிறானோ, அதை எல்லாருக்கும் அறியும்படி ஒத்துக்கொள்ளுகிறானோ, அவன் புனிதத்தின் பக்கத்தில் நிற்கிறான். அவன் கடவுளுடைய அருகாமையில் வருகிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து ஓடி வந்த மகனை ஆண்டவர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டது போல இவனுக்கு ஆசீர் அளியுங்கள், இவனுக்கு துணி கொடுத்து இவனை உடுத்துங்கள், செருப்பு அணியுங்கள், மோதிரம் போடுங்கள், எல்லாம் விருந்து கொண்டாடுவோம் என்று சொன்னது போல ஒவ்வொரு மனிதனும் மனமாறுகின்ற அந்த நேரம் புனிதமான நேரம், அக்களிப்பான நேரம். இதை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள்வாராக. அதற்கு முன்னால் நாம் மனம் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் ஈகோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை என்ன பண்ணும் உருவாக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஸோ அதற்கு நம்மை நாம் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லி எனக்கு சிந்திக்க கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சிந்தித்த சிந்தனைகளை வாழ்வாக்குவதற்கு கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மனமாற்றம் காண்போம், மன வாழ்வில் இன்பம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.